டாரடெக் சூஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் அடுத்த கொஷின் பேப்பராக 2024 கேட்கப்பட்ட கொஷின்ஸ் தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ முதல் கேள்வி, ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் கலைச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னாலே என்னது அப்படின்னா பாதுகாவலர் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னா வன பாதுகாவலர் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் தான். அடுத்ததா டிரான்ஸ்லேஷன் என்பதற்கு இணையான கலைச்சொல் என்ன அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா மொழிபெயர்ப்பு. அவேர்னஸ்னா விழிப்புணர்வு, சீர்திருத்தம் அப்படின்னா ரிஃபார்ம்ஸ், பேலட் அப்படின்னா கதைப்பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா பாரதியினுடைய பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும். இந்த ஓமையினுடைய பொருளை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. உள்ளங்கையில் வச்சிருக்கக்கூடிய நெல்லிக்கனி அப்படிங்கிறது வெளிப்படையாக வெளியில தெரியும், அதை மறைக்க முடியாது. ஸோ வெளிப்படை தன்மை, ஆப்ஷன் பி. ஒற்றுமையின்மை அப்படின்னா அதுக்கு எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா நெல்லிக்காய் மூட்டையை கொட்டின மாதிரி அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க. தடையின்றி நிறையா கிடைக்கிறது அப்படின்றத அல்ல குறையாத அப்படிம்பாங்க. அதே மாதிரி எளிதில் மனதில் பதிகிறதுன்றத பசுமரத்தாணி போல அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா ஓமையின் பொருளறிந்து சரியான தொடரை எழுதுக. உடலும் உயிரும் போல அப்படின்னா இணை பிரியாமல் இருக்கிறது. எப்படி ஒரு உடலும் உயிரும் பிரியாமல் இருக்குமோ அது மாதிரி இணை பிரியாமல் இருக்கிறது, ஆப்ஷன் பி. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்ற ஓமைக்கு ஏற்ற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றுமை இன்மை. ஒட்டுனோடனே கடகடகடன் தனித்தனியாக ஓடி வந்துடும், அதுதான். அடுத்ததான் மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்ற ஓமையினுடைய பொருள். மடை திறந்த வெள்ளம் அப்படின்னா அதான் தடையின்றி மிகுதியாக. கடகடகடன் மடையை திறந்தோடனே வேகமாக ஓடி வர்றது, தடையின்றி மிகுதியாக, ஆப்ஷன் பி. அதே மாதிரி காக்காய் உட்கார பணமளம் விழுந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது, இதெல்லாம் தற்செயல் நிகழ்வு, எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விஷயங்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே இங்கே என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஒரு ஓமையை கொடுத்துருப்பாங்க. அடுத்து ரெண்டு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்வு செய்க. பணிந்து பணித்து. ஆசிரியர் பணித்ததால் கயல்விழி பணிந்து நடந்தாள். ஆசிரியர் இந்த பணித்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா மற்றவங்களுக்கு கட்டளையிடுறது. பணிந்து அப்படின்னா அந்த வினையை தானே செய்யறது. அப்போ இது ரெண்டு வினைகள் அப்படின்னா தன்வினை பிறவினை அப்படிங்கிறதா அர்த்தம். சரிங்களா? அப்போ இப்போ எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஆசிரியருக்கு பணிந்து நடக்கும்படி பெற்றோர் பணித்தனர் அப்படின்னு நம்ம அந்த வார்த்தையை சொல்லலாம். அப்போ பணித்தனர்ன்றது கட்டளையிடுறது, பணிந்து நடக்கிறதுன்றது அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறது, ஆப்ஷன் டி. அடுத்து அதே மாதிரி பணிந்து பாருங்க. தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது சரி. தலைவர் பணித்த கட்டளையிட்ட வேலையை தொண்டன் பணிந்து செய்தான். அடுத்து பாருங்க, தலைவர் பணிந்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான். பணித்தன்றது ஒரு கட்டளை இடத்துல தான் வரணும். அடுத்து பாருங்க, தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான். தலைவர் கட்டளையிட்டதுனால தொண்டர் பணிந்து நடந்தான்றது சரி. 1, 3 சரி. 4வது பாருங்க, தலைவர் பணிந்ததால் தொண்டன் பணித்தான்றதும் தவறு. அப்போ 1, 3 சரி, ஆப்ஷன் ஏ. அடுத்து சொற்களை ஒழுங்கான வரிசையில் அமைந்த தொடரினை எழுதுக. ஒத்த அனைவரும் இயல்புடையவர்களை பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே, ஆப்ஷன் பி. அடுத்தது அகரவரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய முதல் எழுத்துக்கள் எடுத்துக்கிட்டோம்னா பெண்கள். பேய பிரிச்சோன்னா இப்பு கூட்டல் ஏ. பாவை பிரிச்சோன்னா இப்பு கூட்டல் ஆ. பூவை பிரிச்சோன்னா இப்பு கூட்டல் உ. பீலி அதை பிரிச்சோன்னா இப்பு கூட்டல் இ. புதுமை பூ அதை பிரிச்சோன்னா இப்பு கூட்டல் உ. பூமி அதை பிரிச்சிங்கன்னா இப்பு கூட்டல் ஊ. அதே மாதிரி பழங்கள் அப்படின்னா அது இப்பு கூட்டல் அ. பையன்னா இப்பு கூட்டல் ஐ. பேருந்து இப்பு கூட்டல் ஏ. அப்போ அந்த வரிசையில் எல்லாமே பகர வரிசையில் இருக்குது. அப்போ அதை ஆ இப்படி பிரிச்சோன்னா இப்பு கூட்டல் ஆ பழங்கள், இப்பு கூட்டல் ஆ பாரதம், இப்பு கூட்டல் இ இல்லை ஈ இருக்கு பீலி, இப்பு கூட்டல் ஊ புதுமை, இப்பு கூட்டல் ஊ பூமி, இப்பு கூட்டல் ஏ பெண்கள், இப்பு கூட்டல் ஏ பேருந்து, இப்பு கூட்டல் ஐ பையன் அப்படின்னு வரக்கூடியது. இதான் அகரவரிசைப்படுத்துக, ஆப்ஷன் ஏ. அடுத்து சொற்களை அகரவரிசைப்படி சீர் செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோலம், குருவி, கேணி, கடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய முதல் எழுத்தை பிரிச்சிங்கன்னா எல்லாமே அகரவரிசை. அப்போ கோ பிரிச்சிங்கன்னா இக்கு கூட்டல் ஓ. குருவியை பிரிச்சிங்கன்னா இக்கு கூட்டல் உ. கேணியை பிரிச்சிங்கன்னா இக்கு கூட்டல் ஏ. கடலை பிரிச்சிங்கன்னா இக்கு கூட்டல் ஆ. அப்போ ஆ தான் முதல்ல வரும். கடல் 1, குருவி 2, கேணி 3, கோலம் 4. அப்போ ஆப்ஷன் சி. கொடு அப்படின்ற வேர்ச்சொல்லினுடைய வினையால் அடையும் பெயர் கொடுத்தோர். அந்த வினைக்கு உரியவரை சொல்லுவோம். அந்த வினை யாரால் செய்யப்பட்டதோ அதை சொல்லுவோம், கொடுத்தோர், ஆப்ஷன் சி. வேர்ச்சொல்லை கொடுத்து வினை முற்றை கண்டுபிடிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேர்ச்சொல் என்னது? பேசு அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். அப்போ அதனுடைய வினை முற்று அப்படின்னா பேசினான் அப்படின்றது, ஆப்ஷன் பி.
அடுத்து கான் என்னும் வேர்ச்சொல்லினுடைய பதம், வேர்ச்சொல்லினுடைய பதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டேன் அப்படிங்கிறது ஒரு வேர்ச்சொல் கொடுத்துட்டாங்க, அதனுடைய பதம் என்ன, அந்த சொல் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்டேன், பார்ப்பேன், இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க. கற்பேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எதுவுமே வராது. கான் அப்படின்னா பார்க்கறது, அப்போ அதனுடைய சொல், அதுக்கேற்ற மாதிரியான சொல் அப்படிங்கிறது தான் கண்டேன். ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. விரை, விரை அப்படின்னா, விரை அப்படின்னா விதை, இந்த விரை அப்படின்னா மரத்து போகிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிவைக்குள்ள மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போடும்போது அது நமக்கு தெரியும். விரை அப்படின்றது விதையை குறிக்கக்கூடியது, வினை அப்படின்றது விரை அப்படின்றது மரத்தலை குறித்து, அந்த இடமே வந்து மரத்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. காயம்பட்டவர்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்குலாம் கொஞ்சம் நேரத்தில் அந்த மாதிரி எலக்ட்ரிக் ஷாக் அடித்தவங்களுக்குலாம் இருக்கும், டக்குன்னு எடுத்துருவாங்களே கை அந்த நேரத்தில். அடுத்து ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணையை தேர்வு செய்க. விளை, விளை, இந்த விளை அப்படின்னா விளைச்சல் அல்லது உண்டாக்குதல்னு அர்த்தம். இந்த விளை அப்படின்னா விளைவு, விருப்பம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அப்படி பார்த்தோம்னா ஆப்ஷன் சி. அடுத்ததா ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான தொடரை தேர்வு செய்க. மணிமேகலை மணிப்பல்லவ தீவுக்கு சென்றாள். மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றாள். இங்கே பார்த்தீங்கன்னா சென்றாள்னு இந்த லகரம் இருக்கு, அப்போ இதுவும் தவறு. பல்லவ அப்படின்னு இதுவும் கொடுத்துருக்காங்க, தவறு. இங்கேயும் அந்த பல்லவங்கிறது தப்பு. இங்கே மணி, இந்த மணி தப்பு. அப்போ 3 ஆப்ஷன் தவறு, 2 மட்டும் என்னது சரி. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. நாட்டிக்கல் மயில் அப்படின்னா கடல் மயில் அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் ஏ. மிசைல்னா ஏவுகணை. அடுத்து ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல் கிராப் அப்படின்னா செதுக்கி. ஆப்ஷன் டி. அடுத்து எதிர்ச்சொல் உதித்த அப்படின்னு என்ன அர்த்தம், மறைந்த. ஆப்ஷன் சி. உருவகத்தொடருக்கு பொருத்தமான ஒரு சொல்லை வந்து கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உருவகம் அப்படின்னா அதே தான் சொல்கிறது. இப்போ எப்படின்னா மதி போன்ற முகம்னு சொன்னால் அது உவமை. முகமே நிலவுதான் முகமதி அப்படின்னு சொன்னால் அதுவும் என்னது உருவகம். முகமன் கூறினான், வாழ்த்து சொல்கிறது, முகமன். ஆப்ஷன் சி. அதில் அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா உருவகத்தொடருக்கு பொருந்தாத சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது மதி போன்ற முகம்னா உவமை, முகமதினா உருவகம். மலர் போன்ற முகம்னா உவமை, முகமலர்னா உருவகம். தாமரை போன்ற முகம் அப்படின்னா அது உவமை, முகத்தாமரைனா உருவகம். ஆனால் அந்த முகமன் அப்படின்றது வாழ்த்து அப்படின்ற பொருளில் வர்றதுனால இது உருவகத்துக்கு பொருந்தாத ஒன்று. ஆப்ஷன் சி தான் தவறு. அடுத்ததா பொருந்திய இணைகளை தேர்க. படுவூம் அப்படின்னு சொல்றது இன்னிசை அளபடை. படுவூம் அப்படின்றது இன்னிசை அளபடைன்னு கொடுத்துருக்காங்க, தவறு. செய்யுளிசை அளபடை. அடுத்ததா தழி அப்படின்னு ஈல முடிஞ்சுனாலே சொல்லிசை அளபடை சரி. வாழ்க்கை 2 ஊற்றர் வந்திருக்கு, ஒற்றளபடை சரி. தருவும் அப்படின்றது செய்யுளிசை அளபடைன்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அப்போ இதில் சரியானது 2, 3 மட்டும்தான். ஆப்ஷன் சி சரி. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒற்றளபடை அப்படிங்கிறது கரெக்டு தான். வாழ்க்கை அப்படிங்கிறது ஒற்றளபடை தான். அந்த இடத்துல வந்து ஆப்ஷன்ஸ் வந்து மாறி இருக்கு. வாழ்க்கை அப்படிங்கிறது 2 ஒற்று அளபடுத்திருக்கக்கூடியது ஒற்றளபடை, சரிங்களா? அடுத்ததான் ஆனால் சாரி இன்னொரு விஷயம் என்னென்னா வாழ்க்கை அப்படிங்கிறதுல இந்த லகரங்கள் வந்து ஒற்றளபடைகளில் வராது. அப்போ இந்த 3வது ஆப்ஷனும் தவறு. தருவும் படுவும் அப்படின்லாம் வந்துச்சு அப்படின்னா, உகரம் வந்துச்சு அப்படின்னா அது செய்யுளிசை அளபடை, இது சரி. அப்போ இந்த இடத்துலையும் செய்யுளிசை அளபடை தானே வரணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இன்னிசை அளபடைன்னு கொடுத்துருக்காங்க, தவறு. தழியினா சொல்லிசை அளபடை அப்படிங்கிறது சரி. அப்போ 2, 4 மட்டும் சரி. ஆப்ஷன் சி. அடுத்ததா சரியான எதிர்ச்சொல் அமைந்த விடையை காண்க. இரவலர், புறவலர். இரவலர் அப்படின்னா ஒருவரிடம் இறந்து கேட்கக்கூடியவர் வந்துட்டு இரவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இரவலருக்கு 1 ஈகள் அப்படின்னு சொல்லுவாங்க. புறவலர்னா கற்றறிந்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா புறவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இரவலர், புறவலர். ஆப்ஷன் ஏ அதான் எதிர்ச்சொல். அடுத்து சேர்த்து எழுதுக. ஆத்தி கூட்டல் சூடி, ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி. ஆப்ஷன் சி சரி, பி. அடுத்ததா கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டு பெயரை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆடு நிறையா இருந்தால் என்ன சொல்லுவோம், ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி. ஆட்டு மந்தையாக போகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். கற்குவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எதிர்கூட்டல் ஒழிக்க. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி ரோவாக மாறி இருக்கும். ஆப்ஷன் சி. அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. மக்கள் கரந்தை பூவை சூடி செல்வது. இந்த புறத்திணைகள் அகத்திணைகள் தேவையில்லை அப்படின்னு நினச்சோன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி கொஷின்ஸில் மாட்டிக்குவோம், சரிங்களா? பாருங்க, கரந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. வெச்சி அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா ஆணிரையை கவர்றது. போய் என்ன செய்வாங்க, இப்போ நாங்கள் வந்து இன்னொரு நாட்டு மேலே போர் தொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் என் நாட்டில் இருந்து அந்த நாட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஆணிரையை ஃபுல்லாக கவர்ந்துட்டு வர்றதுக்கு பேர் வெச்சி. பதிலுக்கு இங்கே இருக்கிறவன் சும்மா இருப்பானா, அவன் வந்து திரும்பி இங்கே தூக்கிட்டு போன ஆணிரையை அப்புறம் மறுபடியும் மீட்டு கொண்டு போகிறதுக்கு பேர் கரந்தை. அப்போ ஆணிரைகளை மீட்கிறது. ஆப்ஷன் பி. அடுத்ததான் 28 கூற்று காரணம் சரியா தவறா.
பந்து உருண்டது அப்படின்றது ஒரு கூட்டுறது தன்வினை. சரிங்களா? ஒரு எழுவாய் ஒரு வினையை செஞ்சிச்சு அப்படின்னா அது தன்வினை. இப்போ கூற்றும் காரணமும் சரி, ஆப்ஷன் ஏ. அடுத்ததா என் அம்மை வந்தாள் அப்படின்னு சொல்லி மாட்டை பார்த்து சொல்றது. என் அம்மை வந்தாள் அப்படின்னு சொன்னா மாடு வந்து அவங்க அம்மாவா? அது ஒரு அக்ரிணை. அது அம்மான்னு சொல்றாங்கன்னா அன்பின் மிகுதியாக சொல்றாங்க. ஏன்னா அது பால் தருது அப்படின்றதுனால அன்னைக்கு ஒப்பாக சொல்றாங்க. இப்போ ஒரு உயர்தினையை அக்ரிணையை உயர்தினையாக ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்னா அதனுடைய உயர்வு கருதி. அப்போ அதை நம்ம ஏற்றுக்கிறோம். அதுக்கு பேர் திணை வழுவு அமைதி. அதை அமைதியாக நம்ம ஏற்றுக்கிறோம், திணை வழுவை. அடுத்து ஓப்பின் காரணமாக அக்ரிணை உயர்தினையாக கொல்லப்பட்டது. ஸோ 2 கூற்றுகளும் சரி. அப்போ சி கூற்றும் காரணமும் சரி. இங்கேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பந்து உருண்டது அப்படின்னா தன்வினை, உருட்ட வைத்தான் அப்படின்னா பிறவினை. அப்போ எழுவாய் ஒரு வினையை தானே செய்தால் அது தன்வினை. அடுத்தது கூற்றும் காரணமும் பொருதிவர் தான் கண்டுபிடிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வராதுன்னு நம்ம நினச்சோன்னா அது நம்மளோட தவறு. ஸோ தயவுசெய்து நல்லா படிச்சுக்கோங்க. தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை. மருந்து என்பதே உணவின் நீட்சியாக இருக்கிறது. உணவெனப்படுவது மருந்தோடு நீரே அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, அப்போ மருந்து அப்படின்றது உணவினுடைய நீட்சியாக இருக்கிறது. அப்போ 2 கூற்றும் சரி, ஆப்ஷன் சி. அடுத்து பத்தியை படித்து அதுக்குரிய சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இந்த மாதிரி ஃபார்மட்டும் இப்போ சிலபஸ் பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க. 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படுவது இலக்கிய வகை பரணி. ஆணை 1000 அமரிடை வென்ற வானவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது? பன்னீர் பாட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்விலக்கியம் 96 வகை சிற்றிலக்கியங்களில் 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. பரணி, கலிங்கத்து பரணியில் பொதுவாகவே பரணி அப்படின்னாலே அது 96 வகை சிற்றிலக்கியங்களில் 1. அரசர்கள் 2 பேர் போரில் போரிடுறாங்க. அந்த போரில் தோற்ற அரசனுடைய நாட்டின் பெயரால் பாடப்படுறதா என்னது? பரணி. போருக்குரிய தெய்வம் எது அப்படின்னா காளி. பரணி இலக்கியங்களில் மிகச்சிறந்தது கலிங்கத்து பரணி. அப்போ போரில் குலோத்துங்க மன்னுடன் கலிங்க நாட்டு மன்னன் அனந்தபத்மன் தோத்து போனதுனால அதனால் கலிங்கத்து பரணி அப்படின்னு பெயர் பெற்றது. இந்நூல் ஜெயங்கொண்டாரால் இயற்றப்பட்டது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. 1000 யானைகளை போரில், அதாவது அமரிடை, அமர்னாலே போர்க்களம்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை எது? பரணி, ஆப்ஷன் பி. போருக்குரிய தெய்வமாக கருதப்படுவது காளி, ஆப்ஷன் டி. அமர் அப்படின்னு என்ன அர்த்தம்? போர், ஆப்ஷன் பி. 96 பிரிக்கும் போது சொன்னோம்னா 90 கூட்டல் 6, ஆப்ஷன் ஏ. பரணி இலக்கியம் யாரால் இயற்றப்பட்டது? ஜெயங்கொண்டார், ஆப்ஷன் டி. அடுத்ததான் சொல்லும் பொருளும். தூசு அப்படின்னா என்ன அர்த்தம்? பட்டு. துகீர் அப்படின்னா பவளம். வெறுக்கை அப்படின்னா செல்வம். ஆனாலும் செல்வம், மாடுனாலும் செல்வம். நொடை அப்படின்னா விலை. அப்போ 2, 1, 4, 3, ஆப்ஷன் டி. அடுத்ததான் சொல் பொருள் பொறுத்துக. நேமி அப்படின்றாங்க. நேமி அப்படின்னா சக்கரம். நேமினா சக்கரம். தூவி அப்படின்னா தூவி அப்படின்னு அர்த்தம். விரிச்சி கேட்குறாங்க, நற்சொல் கேட்குறாங்க. சுவல் அப்படின்னா தோல். அப்போது 3, 4, 1, 2, ஆப்ஷன் பி. பின்வரும் தொடரில் ஒரு பிழையை திருத்தி எழுதுக. அது ஒரு இனிய பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரணும் அப்படின்னா ஓர்னு தான் வரணும். ஏன்னா இங்கே இனிய பாடல்னு எதில் ஆரம்பிச்சிருக்கு? உயிரெழுத்தில் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஓர் அப்படின்னு வரணும். அதே மாதிரி இந்த ஓருக்கு முன்னாடி அது வரணுமா அஃது வரணுமான்னு பார்த்தா இந்த ஓவும் ஒரு உயிர் எழுத்து. அப்போ அஃதுன்னு தான் என்ன செய்யணும்? வரணும். அப்போ ஆப்ஷன் சி, அஃது ஓர் இனிய பாடல். சரிங்களா? அடுத்த அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கணும். குடி அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. தோசையை குடிக்க மாட்டோம், கடலை மிட்டாயை குடிக்க மாட்டோம், சோறை குடிக்க மாட்டோம். தண்ணீர் குடி, பாலை பருகு, இதெல்லாம் வினை மரபு. வினை மரபு இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்ததான் அடைப்புக்குள் கொடுக்கப்பட்ட சொல்லை ஏற்ற இடத்தில் நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடைப்புக்குள் கொடுக்கப்பட்ட சொல்லை ஏற்ற இடத்தில் என்ன செய்யணும்? எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. மண்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மண்டா அப்படின்றது என்ன மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுதிராவிட மொழி அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்து பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும். டேஷ் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது. ஆனால் இது இணைப்பு சொல். தீயில சுட்டா கூட பொழைச்சிக்கலாம், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செஞ்சால் தப்பிக்க முடியாது. அடுத்ததாக சரியான இணைப்பு சொல். மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியினுடைய மூளையில் கட்டியாக உறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி வின்சென்ட் சர்ச்சில் சொல்கிறாரு. டேஸ் நேதாஜி இந்த தமிழினம் தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும்னு சொல்கிறாரு. அதுக்கு நேதாஜி தமிழினம் தான் ஆங்கிலேயரை அழிக்கும்னு சொல்கிற. ஆப்ஷன் டி. பொருத்தமான இணையை தேர்க. அவன் வந்தான், அவன் வந்துட்டு போயிட்டான். இத்து இட்டு இரு இன்னு இறந்த கால இடைநிலை. இங்கே தா அப்படின்றதுல இத்து இருக்கு. அப்போ இறந்த காலம். அவள் வருகிறாள், கிரு கின்று ஆனின்று அப்படின்னு வந்துச்சுனால என்ன காலம்? நிகழ்காலம். இங்கே வருகிறாள் இருக்கு. அப்போ நிகழ்காலம்னு வரணும், இங்கே எதிர்காலம்னு இருக்கு.
அது வந்தது, அது வந்தது, அது வந்துச்சு. இத்தீட்டீரின்னு இறந்த கால இடைநிலை, இங்கே தா இருக்கு, அப்போ இது இறந்த காலம். நீ வந்தாய், நீ வந்தாய், அதே இத்தீட்டீரின்னு இறந்த காலம், இங்கே எதிர்காலம்னு இருக்கு. அப்போ பொருத்தமான இணை ஆப்ஷன் ஏ. அடைப்புக்குள் உள்ள சொல்லை நிகழ்காலமாக மாற்று. நடத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நடத்து நிகழ்காலம், அப்போ நடத்தி அல்லது நடத்துகிறார். நடத்தினார்னு போட்டால அது என்ன கிடையாது, நிகழ்காலம் கிடையாது. நடத்திருக்காருல, இத்தீட்டீரின்னு வந்துருச்சுல, இப்போ நடத்துகிறார் கிறுக்கின்று ஆனின்று வரணும், வந்துச்சுன்னா தான் அது நிகழ்கால இடைநிலை. அது வந்தால் தான் அது நிகழ்காலம். பொருத்தமான சொல்லை சேர்த்து புதிய சொல் உருவாக்குக. தேன், சர்க்கரை பந்தல்ல தேன்மழை பொழிஞ்சது மாதிரி, தேன் மழை. தேன் மணின்னு சொல்ல மாட்டோம், தேன் விளக்குன்னு சொல்ல மாட்டோம், தேன் விலங்குன்னு சொல்ல மாட்டோம். அடுத்து பிழையான இணையை தேர்வு செய்க. நாகை பட்டினம், உதகை மண்டலம், செங்கல்புரம். செங்கல்புரம் நான் சொல்லுவோம், செங்கல் பட்டுன்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? அடுத்ததான் பேச்சு வழக்குக்கு இணையான எழுத்து வழக்கை தேர்க. எங்கிருந்து வர்றீங்க அப்படின்றத எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படின்னு கேட்கணும். வருகிறீர்கள். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி. அடுத்து பொருத்தமான நூலினை தேர்வு செய்க. மருந்தோ ஆயினும் விருந்தோடு உண். மருந்தே நீ சாப்பிட்டேனாலும் விருந்தினருக்கு முன்னாடி குடி அப்படின்னு சொல்றது கொன்றை வேந்தன் எனும் வரிகள் இடம்பெற்ற நூல் கொன்றை வேந்தன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வராது அப்படின்னு நினச்சோன்னா அது நம்ம தப்பு. 6 to 10 பழசு புதுசு நல்லா படிச்சுக்கோங்க. இதை நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே உங்களுக்கு வந்துட்டு 6 to 10 பழசு புதுசு அடங்கின ஒரு ரிவிஷன் புக்லெட்டும் நம்ம டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரி, மன்னார்குடியினுடைய மருவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணை. ஆப்ஷன் டி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களில் பொருந்தியது எது? பொக்கிஷம் அப்படின்னா செல்வம். நொடைனால் என்ன அர்த்தம்? நொடைனா விலை. சரிங்களா? அடுத்ததான் சாஸ்தி அப்படின்னா குறைவு கிடையாது, மிகுதி. பெரும்பரப்பு அப்படின்னு சொல்ல. விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு, இங்கே குறுகிய பரப்புன்னு இருக்கு. சிங்காரம்னா அழகு. சரிங்களா? கோலம் அப்படின்னு சொல்லலாம், கோலம்னா அழகு அப்படின்னு அர்த்தம். ரேஷ்னல் அப்படின்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கலைச்சொல் என்ன அப்படின்னா பகுத்தறிவு. ரேஷ்னல்னா பகுத்தறிவு. ஃபிலாசபினா தத்துவம். ரிஃபார்ம்ஸ் அப்படின்னா சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா ஒன்று இன்னொன்றாக உருமாற்றம் அடைகிறது. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. அடுத்தது அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். அதில் தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. மார்ஃபிம் அப்படின்னா உருபன். காம்பினேஷன் அப்படின்னா 2 விஷயங்கள் இணைகிறது, புணர்ச்சி. ட்ரெஸரினா கருவூலம். கேவ் டெம்பிள் அப்படின்னா குகை கோயில், இங்கே கற்கோயில்னு இருக்கு. சரிங்களா? அப்போ இதுதான் என்னது அப்படின்னா தவறானது. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நீ விளையாட வரவில்லையா அப்படின்ற கேள்விக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்றது. விளையாட வரலையான்னு கேட்டால் கால் வலிக்கும். நான் விளையாண்டேன்னா கால் வலிக்கும் அப்படின்னு இனிமேல் நடக்க போகிறது சொல்கிறாரு. அப்போ உருவது கூறல். கால் வலிக்குதுங்க அதனால வரல அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா உற்றது உற்றது உரைத்தல் அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்து கடைக்கு போவாயா அப்படின்ற கேள்விக்கு போக மாட்டேன் அப்படின்னு மறுத்து கூறுறது மறைவிடை. சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, இந்த 3 விடைகளையும் வெளிப்படை விடைகள்னு சொல்லுவாங்க. அடுத்து உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்ற வினாவுக்கு எனக்கு கவிதை எழுத தெரியுமா ஒன்று கேட்டால் ஆமாம் இல்லைன்னு சொல்லணும். அதுக்கு ஈக்குவலாக வேற ஒன்று சொல்கிறதுக்கு பேர் இனமொழி விடை. அதற்கு இனமான இன்னொன்று பாட தெரியுமானா ஆட தெரியும்னு சொல்கிறது. அடுத்ததா எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. அப்பா சொன்னார், அப்பாவே சொல்லிட்டாரா அப்படின்ற மாதிரி. சொன்னார் அப்படின்னா தன்வினை. அதாவது அப்பா சொன்னார். அப்பாவால் சொல்லப்பட்டது அப்படின்னா செயற்பாட்டு வினை. அப்பா சொன்னார் அப்படின்னா தன்வினை. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து பின்வரும் தொடர்வகை அறிந்து சரியான விடையை தேர்வு செய்ய. என் அண்ணன் நாளை வருவான் அப்படின்றது ஒரு செய்தியை நமக்கு சொல்றதுனால அதுக்கு பேர் செய்தி தொடர். ஆப்ஷன் டி. அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதிதாசனுடைய இயற்பெயர் யாது? ஆப்ஷன் ஏ. அடுத்ததா விடைக்கேற்ற வினா. கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு, ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை. அப்ப இதுக்கு கேள்வி என்ன? கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லை? அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. நம் முன்னோரின் வாழ்க்கை இயைந்தது இயற்கையோடு. நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இணைந்தது. ஆப்ஷன் பி. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. மறையும் கதிரவன் காலையில் மாலையில் உதித்து. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். அடுத்து அகரவரிசைப்படுத்துக. ஒழுக்கம், உயிர், ஆடு, எளிமை, அன்பு, இரக்கம், ஓசை 5 நிறையா கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் உயிரெழுத்துக்கள் வரிசைப்பட்டு நம்ம பிரிக்க போகிறோம். அகரத்தில் ஏதாவது ஆரம்பிக்குதுன்னா அன்பு 1. 2வது ஆடு. ஈல இருக்கான்னு பாருங்க, இரக்கம் 3. அடுத்ததா ஈதல் 4. ஊல இருக்கா, உயிர் 5, ஊ 6, எளிமை 7, ஏது 5, ஒழுக்கம், ஓசை, அவ்வை. அப்போ ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் உயிரெழுத்துக்கள் தெரியணும், மெய் எழுத்துக்களும் தெரியணும், இல்லைன்னா அகரவரிசை போட முடியாது.
வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. நடக்கிறது அப்படின்றதனுடைய வேர்ச்சொல். வேர்ச்சொல் எப்பவுமே கட்டளை சொல், ஒரு பகுதி சொல், ஒரு வேர்ச்சொல்லாக இருக்கும். அது வந்து ஒரு ஏவலாக இருக்கும். அப்போ நட அப்படின்னு நடுன்னு போட்டிங்கன்னா அதனுடைய மீனிங்கே மாறி போயிடும். சரிங்களா? தருகின்றனர் அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் என்ன? தா. கட்டளை சொல், வேர்ச்சொல், ஏவல் சொல்லாக இருக்கும். அது வந்து பகாபதம், அது அதுக்கு மேலே பிரிக்கவும் முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா தந்த அப்படின்னு அகரத்தில் முடிஞ்சிச்சுன்னா அது பெயரெச்சம். இகரத்துலையும் உகரத்துலையும் முடிஞ்சால் அது வினையெச்சம். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மூங்கில் அப்படின்றதுக்கு என்னென்ன பேர்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. கார், கொண்டல், மேகம். கார்னாலும் மேகம் தான், கொண்டல்னாலும் மேகம் தான். பே அப்படின்னு ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி மேகத்தை குறிக்கக்கூடியது. அடுத்து தாவரத்தினுடைய நுனிப்பகுதிகளை குறிக்கக்கூடிய சொற்களில் பொருந்தாதது. துளிர், முறி, குருத்து இது எல்லாமே நுனிப்பகுதியை குறிக்கும். தோகை அப்படிங்கிறது நுனிப்பகுதியை குறிக்காது. அப்போ ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. காடு அப்படின்ற பொருள் தரக்கூடிய சொற்களை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கா, கான், அடவி, ஆரணி இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம், தில்லை, பொற்றம் இது எல்லாமே எதை குறிக்கக்கூடியது? காடை குறிக்கக்கூடியது. 7th புக்கில் ஒரு இடத்துல அப்படியே இருக்கும். அடுத்தது மரபு பிழையுள்ள தொடரை சுட்டுக. சிங்கக்குருளை உருண்டு விளையாடுகிறது. மரபு பிழை உள்ளன்னு கொடுத்துருக்காங்க. எதை? அப்போ மற்ற 3 பிழையற்றதாக தான் இருக்கணும். சிங்கத்தோட குட்டி என்னது? குருளை தான். குருவி குஞ்சு. மாங்கன்று துளைத்து வளை. கீரி பிள்ளைன்னு தான் சொல்லுவோம், கீரி குட்டின்னு சொல்ல மாட்டோம். ஆப்ஷன் டி தவறு. வலுவற்ற தொடர் எழுதுக அப்படின்னா என்ன அர்த்தம்? வலுவற்ற. அப்போ மற்றதெல்லாம் தப்பாக இருக்குன்னு அர்த்தம். கயல் பானை வணைய கற்றுக்கொண்டால்னு வரணும். இங்கே பாருங்க, எதுவுமே பொருந்தலை. ஆப்ஷன் டி மட்டும் தான் பொருந்திருக்கு. பானை வணைய கற்றுக்கொண்டால். அடுத்து பிள்ளையை நீக்க எழுதுக. நல்ல தமிழுக்கு எழுதுவோம். நல்ல தமிழில் எழுதுவோம். வேற்றுமை உருபால அந்த இடமே மாறி இருக்கு. அடுத்து புலி என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயரை கண்டுபிடி. புலிப்பரல். ஆப்ஷன் சி. அடுத்ததா எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. காடு உருவாக்கி அப்படின்னா என்ன அர்த்தம்? காட்டை உருவாக்குறது. அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் என்ன? காடை அழிக்கிறது. ஆப்ஷன் பி. தொன்மை என்பதனுடைய எதிர்ச்சொல் என்ன? தொன்மைனாலே பழமை. அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் என்னது? புதுமை. ஆப்ஷன் ஏ. அப்போ பொருள் தெரிஞ்சாதான் எதிர்ச்சொல் போட முடியும். நானிலம் பிரித்தெழுத கிடைப்பது 4 கூட்டல் நிலம். அடுத்து தான் என்று பிரிச்சு எழுதணும்னா தான் கூட்டல் என்று. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேல தான் என்று மாறி இருக்கு. இந்த விதி நிறைய பேருக்கு ரொம்ப ஈஸியாகவே மனப்பாடம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பிரித்தெழுதுக. வல்லுருவம். வன்மை கூட்டல் உருவம். ஆப்ஷன் பி. கத்தும் குயிலோசை சற்றே எந்தன் காதில் பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. குயில் கத்தவா செய்யும். அப்போ இதுலேயே பாரதியார் என்ன செஞ்சிருக்காருன்னா மரபு வலு தான் சொல்லியிருக்காரு. மரபு ஆனாலும் நம்ம ஏன் அது பாரதியே சொன்னதுனால நம்ம அதை அமைதியாக ஏற்றுக்கிறோம். அதனால மரபு வலு அமைதி. ஆப்ஷன் டி. ஆயுத எழுத்து டேஷை இடமாக கொண்டு பிறக்கிறது. தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. சரிங்களா? வல்லினம் வந்து மார்பை இடமாக கொண்டு பிறக்கும். இடையினமும் உயிரெழுத்துக்களும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும். மெல்லினம் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கும். கலைச்சொல் அறிக. கான்சனன்ட் அப்படின்னா மெய் எழுத்து. கலைச்சொல்லினுடைய சரியான தமிழ் சொல் எது? பயோடைவர்சிட்டி. பல்லுயிர் மண்டலம். ஆப்ஷன் சி. சரிங்களா? அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு குறில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை எழுதுக. கல் அப்படின்னா கல் விழுந்து காலில் காயம்பட்டது. ஆப்ஷன் ஏ. 2 பொருள் தருக. மாலை, மாலை. மாலை பொழுது அப்படின்னா அது வந்து டைமை குறிக்கக்கூடியது. இன்னொன்று தார்னா கழுத்தில் போடக்கூடிய மாலையையும் குறிக்கும். அப்போ அந்த மாலைன்றது 2 பொருளில் வருது. கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு 2 பொருள். தானம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஈகை, கொடை, அதை குறிக்கக்கூடியது. இப்போ ஆப்ஷன் ஏ. 2 பொருள் தரும் இணை. அரண் அப்படின்னா கோட்டை, பாதுகாப்பு. இது ரெண்டுமே என்ன செய்வாங்க? அரணை குறிக்கக்கூடியது. ஆப்ஷன் ஏ. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். முருகன் அவர்கள் அருகில் சென்றார்கள் அப்படின்னா முருகன் அவர்கள் அருகில் சென்றார் அப்படின்னு தான் வரணும், அல்லது சென்றான் அப்படின்னு வரணும். சென்றார்கள்னு சொல்லக்கூடாது. ஏன்னா முருகன்றது ஒரே ஒரு ஆள். இப்போ சென்றார்கள்னு பன்மை விகுதி போடக்கூடாது. பிழையற்ற ஒருமை தொடர் எது? அப்போ எல்லாமே பிழையோடு இருக்குன்னு அர்த்தம். 1 மட்டும் தப்பாக இருக்குது. தவறாக இல்லாமல் சரியாக இருக்குது. மற்ற 3 தப்போடு இருக்குது. ஏன்னா கேள்வி பிழையற்ற. நான் அல்லேன்னு அல்லோம்னு சொல்ல மாட்டோம். நான் அல்லேன்னு தான் சொல்லுவோம். நீவீர் அல்லீர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது சொல் பொருள் பொறுத்துக. கொங்கு. கொங்குன்னு அர்த்தம் மகரந்தம். அலர்னா மலர்தல். திகிரி ஆணை சக்கரம். மேருனா இமயமலை. 2, 1, 4, 3 ஆப்ஷன் பி. அடுத்து பிழை திருத்துக. ஒரு ஓர். இந்த ஓர் அப்படின்றது உயிரெழுத்துக்கு முன்னாடி வரணும். ஒரு அப்படிங்கிறது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரணும். அதாவது ஓர் எதிர் விளைவை ஒரு வண்ணத்து பூச்சி. ஒரு அப்படிங்கிறது ஒரு உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. ஓர் அப்படின்றது ஒரு உயிர் எழுத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் பி தான் சரி. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. தேவர் அணையர் டேஷ் அவரும் தான். கயவர் அவரும் தான். இது வஞ்ச புகழ்ச்சி அணி. தேவரையும் கயவர்களையும் ஒப்பிட்டு சொல்கிறது. வானுலகத்தில் இருக்கிறவங்களும் கயவர்களும் ஒன்று தான். அவங்க 2 மேவன செய்தொழுகலான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒற்றுமையை பின்னாடி சொல்கிறது.
அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்தியாவின் டாக்டர் மனிதர் சலீம் பறவை அலி. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. ஆப்ஷன் டி. நண்பா படி அப்படின்னு சொல்றது ஒருத்தரை கூப்பிட்டு சொல்றது, அப்ப வெளித்தொடர், ஒருத்தரை வெளித்து கூறுவது. ஆப்ஷன் பி. அடுத்து சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து நிறைவு செய்க. மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன அப்படின்னு தான் கேட்போம். அதான் வினாச்சொல் அந்த இடத்துல போடுவோம். ஆப்ஷன் பி. பெயர் சொல் டேஷ் வகைப்படும் அப்படின்னா எத்தனை வகைப்படும். ஆப்ஷன் பி. அறநெறிச்சாரம் அப்படின்றதனுடைய பொருள் என்ன. ஆப்ஷன் டி. பொருத்தமான காலம் அமைத்தல். தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைவாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வரைந்தாள் அப்படின்னு சொல்லணும், ஏன்னா இத்தி இட்டீரின்னு இறந்த காலம். அடுத்துதான் பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். பேச்சு வழக்கு அல்லாத தொடர். அப்ப எழுத்து வழக்கில் இருக்க தொடர் அப்படின்றது தான் இப்படி கேட்டிருக்காங்க. முதல்ல கேள்வி புரியணும். பாருங்க, எழுத படிக்க தெரிஞ்சு கொள்ளணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு கொடுத்துருக்கிறதெல்லாம் வந்து பேச்சு வழக்கு. இது மட்டும்தான் எழுத்து வழக்கு. அடுத்து சரியான எழுத்து வழக்கு தொடரை தேர்வு செய்க. யாரப்பா நீ, எங்கே வந்த அப்படின்றத எப்படி கேட்போம். யார் நீ, எங்கு வந்தாய் அப்படின்னு கேட்போம். இதுதான் சரியான எழுத்து வழக்கு தொடர். நிறுத்தற்குறி எது சரியானது. நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். 2 பேருக்குள்ள வேற்றுமையை சொல்லும் போது இந்த இடத்துல அரைப்புள்ளி போடுறாங்க. அடுத்ததான் பின்வரும் தொடரின் சரியான நிறுத்தற்குறியிட்டு எழுதுக. காகத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா அப்படின்னு கேட்கறது ஒரு வினா விஷயம். காகத்திற்கு காது உண்டா, அது காது கேட்குமா அப்படின்னு கரெக்டாக வினா குறியீட்டை எட்டி எழுதுறது. ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எவ்வளோக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ கொஷின் அந்தளவுக்கு உங்களால் ஈஸியாக நம்மளால் போட முடியும். நன்றி.